பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஓதிக்கலாம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. பாடம் 5 சரிங்களா. நேக் பக் லட்கா. देखो ये लटका बड़ा नेक बक लटका है, माँ बाप का कहा मानता है, भाई बहनों से नहीं लटपटता, कुरान मस्जिद और दीन की किताबें पढ़ता है, पाँचों नमाज़ें वक्त पर अदा करता है, अब बज़ले जानता है और औरों को जुनाता है, इसका कोई काम शरीयत के खिलाफ नहीं होता, थोड़ी सी उम्र है मगर बड़ी अक्लबंदी की बातें करता है, बेफ़ायदा गली कूचों में नहीं फिरता, मदरसे में पढ़ने या कहीं कोई काम करने जाता है तो राह में गिरता कुताता नहीं, जो बात पूछो सच सच कह देता है, बड़ों की इज्जत करता है, उनके सामने अदब से बैठता है, जो काम कहे जज कर देता है. தலைப்போட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் நற்பண்புள்ள சிறுவன். பாருங்கள், இந்த சிறுவன் மிகவும் நல்ல குணமுள்ளவன், தாய் தந்தையோட பேச்சை கேட்டு நடக்கிறான். அதே மாதிரி சகோதர சகோதரியோடையும் எப்படி சண்டை போடுவதே கிடையாது. குரான் மஸ்ஜித் மற்றும் மார்க்க கல்வியை என்ன பண்ணுறான், கற்றுக்கிறான். 5 நேர தொழுகையும் சரியான நேரத்தில் நிறைவேற்றுறான். மார்க்க சட்டங்களை தானும் அறிந்து மற்றவருக்கு என்ன சொல்கிறான், சொல்லி கொடுக்குறான். இவனுடைய எந்த ஒரு செயலும் ஷரியத்திற்கு எதிரானது கிடையாது. அவனுக்கு வயது கம்மி தான், ஆனாலும் மிக அறிவார்ந்த விஷயங்களை பேசுகிறான். வீணான தெருக்களில் அலைந்து திரிவது கிடையாது. மதரசாவுக்கு படித்து செல்லும் போதோ அல்லது எங்கேயாவது வேலை விஷயமா போகும்போதோ வழியில் விளையாடி கொண்டிருக்க மாட்டான். அது என்ன விஷயத்துக்கு போகிறானோ அதை கரெக்டாக முடிச்சுட்டு வருவான். எதை கேட்டாலும் உண்மையை மட்டுமே பேசுவான். பெரியவருக்கு மரியாதையாக நடந்துக்குவான். அவர்கள் முன்னிலையில் ஒழுக்கத்துடன் உட்காருவான். என்ன வேலை செஞ்சாலும் உடனே செஞ்சு முடிச்சிடுவான். என்ன வேலை சொன்னாலும் அவன் உடனே செஞ்சு முடிச்சிடுவான். मदरसे जाता है तो पहले मौलवी साहब को सलाम करता है, फिर अपनी जगह पर बैठ जाता है, पिछला पड़ा हुआ दोहराता है, सबक याद करके मुत्तला करता है. जब मौलवी साहब उसे सबक बढ़ाते हैं तो फुर पढ़ने लगता है और कहीं नहीं अटकता. मौलवी साहब भी उससे मोहब्बत करते हैं, खुशी से बढ़ाते हैं. ये किसी लड़के से कभी नहीं लड़ता, कभी निकमा नहीं पाता. मदरसे से गया तो पढ़ता रहा, आया तो घर का काम काज किया, पढ़े हुए सबक दोहराए. जब इन बातों से फराकत बाई वर्जिश की, इन्हीं बातों से माँ बाप भाई बहनों का प्यारा है, जो कहता है सब मानते हैं. மதரசாவுக்கு போனான் அப்படின்னு சொன்னால் முதல்ல மௌலவி சாஹிபுக்கு சலாம் சொல்லுவான். பிறகு அவனுடைய இடத்துல போய் உட்காருவான். ஏற்கனவே படித்த பாடத்தில் என்ன பண்ணுவான், ரிவிஷன் பண்ணுவான். பாடங்களை மனப்பாடம் செஞ்சுட்டு அதை என்ன சொல்கிறது, ஆழ்ந்து ரொம்ப ஆழமாக படிக்கக்கூடியவனாக இருக்கான். மௌலவி சஹாப் இவர்களுக்கு பாடம் நடத்தும்போது தங்கு தடையின்றி சரளமாக வாசிக்கிறான். சரிங்களா, எங்கும் தடுமாறதில்லை. மௌலவி சஹாபும் இவன் மீது அன்பு செலுத்துகிறார். மகிழ்ச்சியுடன் என்ன பண்ணுறாரு, பாடம் நடத்துகிறார். இவன் எந்த சிறுவனுடன் சண்டை போடுறது கிடையாது. ஒருபோதும் சோம்பேறியாக உட்காரதும் இல்லை. மதரசாவிலிருந்து திரும்பிய பிறகும் படித்து கொண்டே என்ன பண்ணுறான் இருக்கிறான். வீட்டிற்கு வந்ததும் வீட்டு வேலையை செய்கிறான். படித்த பாடங்களை மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணுறான், நினைவூட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த வேலைகளிலிருந்து ஓய்வு கிடைக்கும்போது என்ன பண்ணுறான், உடற்பயிற்சியும் செய்கின்றான். இத்தகைய நற்பண்புகளால் இவனது தனது
தாய் தந்தை சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கு மிகவும் என்னது பிரியமுள்ளவனாகவும் இருக்கிறான். இவன் எது சொன்னாலும் அனைவரும் என்ன பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க. இது ஃப்ரீ முஅல்லமா கோர்ஸ். இதில் 1 இயர் கோர்ஸ். இதில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்.